ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான தமிழ் ஃபாண்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா தான் இந்த நேம் வந்து நான் எப்படி எடிட் பண்ண உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சார்ட் ஆப் இருக்குதுல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குதுங்களா, அந்த பேக்ரவுண்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுற கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்களா, இதை அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ உங்க நேம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நேம் வந்து தமிழ்ல வந்து மாத்திக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த நேமை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ மேலே டிக் இருக்கு பார்த்தீங்களா, கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கேட்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் சி ஆல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அது கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, மை ஃபாண்ட்னு, அதை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஃபாண்ட் கொடுத்துட்டுமே அதை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணால் இந்த ஆட் ஃபாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சுட்டு இப்போ அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா 01 அப்படின்றது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து இதில் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு குரோம் ப்ரௌசர் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. நீங்கள் டைப் பண்ணாவே அதையே வந்துடும். இப்போ நீங்கள் வந்து கீழே ஒரு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்து அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த எனிகோட் டு எனி ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்களா, அது கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிற நேம், அந்த நேம் வந்து இது பண்ணுங்க. இதில் வச்சுட்டு இப்போ வந்து மேலே வந்தீங்கன்னா ஒரு மூணாவது லைனில் கேஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ வந்து கீழே வந்துடுங்க. நம்ம இந்த இடத்துல தமிழில் போட்டிருக்கோமா, இப்போ அதை கொஞ்சம் மேலே தூக்கிங்கன்னா ஒரு நேம் இருக்கும், அதை வந்து இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ அந்த நம்ம எடிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்துருங்க. வந்துட்டு இப்போ வந்து இந்த நேம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நேமை வந்து நீங்கள் அழிச்சிருங்க. அழிச்சிட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இப்போ நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா, அந்த நேமை இதில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி அந்த டிக் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா, அதை வந்து சிஆர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதை இப்போ கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வந்து அந்த நேம் வந்து மாறிடும். நீங்கள் வந்து ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபாண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து எப்படி கலர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த கலரில் போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ இதில் கொடுக்கலாம். நீங்கள் இல்லை டபுள் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் முடியல கிராடிங்ட்னு, அது கொடுத்து உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு கலர் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.